நம்மளுடைய அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக நம் பள்ளி ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு நமக்கு பல ஆலோசனைகளையும் நல்ல கருத்துக்களையும் வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுடைய திறனையும் அவருடைய சாதனைகளையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பள்ளியினுடைய ஆண்டு விழா என்பது. அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பள்ளியில் ஆண்டு விழாவானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகளை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா நம்ம பள்ளியில் அனைத்து மாணவர்களும் பங்கு பெறக்கூடிய வகையில் தான் ஒரு ஆண்டும் இருக்கும். மற்ற பள்ளிக்கூடங்கள் போல இல்லாமல் நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் மேடையில் அவர்களுடைய திறன் கலை நிகழ்ச்சியோ இல்லை பேசுதல் திறனோ அதே மாதிரி அவர்கள் பங்கு பெற்று பரிசு பெறுறது எல்லாமே உட்பட அனைத்து மாணவர்களும் மேடை ஏறக்கூடிய நிகழ்வாக தான் நம்ம எப்பொழுதுமே நடைபெற்று கொண்டிருக்கிறோம். இதில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களை வெற்றியாளர்களாக நம்ம உருவாக்குவதற்கு மொத்தம் 3 விஷயங்கள் நமக்கு அடிப்படையாக தேவைப்படுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் முக்கியமான தேவை அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தான் ஒரு மாணவர்களுக்கும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துது. இந்த தன்னம்பிக்கை உள்ளவர்களை பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் புத்திசாலியாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகளை அவங்களே முன்ன செய்வாங்க, வேற யாரையும் நம்பி இருக்க மாட்டாங்க. அதனால் அவர்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது வராது. அப்படியே தோல்வி அப்படிங்கிறது வந்தாலும் அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடிய வகையாக இருக்கும். இதனால தான் சொல்கிறாங்க, உயர செல்ல உதவும் ஏணி தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நம்முடைய மாணவர்கள்ட்ட நிறைய முறை சொல்வது உண்டு. என்ன அப்படின்னா, மாணவர்களே நீங்கள் எத்தனை முறை தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்வி அடையும் போது நீங்கள் தன்னம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஆக நம்முடைய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஊக்கம். எப்படி தன்னம்பிக்கை என்பது மாணவர்களுக்கு முக்கியமோ அதே போல தான் ஊக்கம் அப்படிங்கிறதும் முக்கியம். இந்த ஊக்கம் அப்படிங்கிறது ஒரு மாணவர்கள்ட்டையும் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு மிகவும் பயன்படுது. நம்ம ஏதோ ஒரு இலக்கை நினச்சிருப்போம், அந்த இலக்கை அடையிறதுக்கு சில தடைகள் ஏற்படலாம், சில சமயம் தோல்விகள் கூட வரலாம். அப்படி ஏற்படக்கூடிய தடைகளையும் தோல்விகளையும் நம்மளை அது சரியான நேரத்தில் ஊக்கம் கொடுத்து அந்த மாணவர்களை நம்ம அழைத்து சென்றோம் அப்படின்னா அவர்களும் நிச்சயம் வெற்றியாளர்களாக மாறுவாங்க. இதனால தான் சொல்லுவாங்க, ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவன் கூட தேக்கு விற்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் நம்ம மாணவர்கள் தோல்வி அடையும் பொழுது சரியான நேரத்தில் நம்ம ஊக்குவிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக அனைத்து மாணவர்களும் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. அடுத்தது மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா பண்பு அப்படிங்கிறது ஒருவருடைய செயலையும் அவருடைய நடத்தைகளையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய செயலாக இருக்கும். பண்புல ஒரு மாணவன் சிறந்து இருக்கிறான் அப்படின்னா அவங்கிட்ட கண்டிப்பாக இரக்கம், உண்மை, பணிவு, உழைப்பு இது எல்லாமே தானாகவே அவர்கள்ட்ட இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இந்த நற்பண்பு அதாவது பண்பு அப்படிங்கிறது ஒருவர்கிட்ட இருக்குது அப்படின்னா அதனால் அவனுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா எப்படி நம்ம மற்றவங்கள்ட்ட பேசணும், எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரி நடந்துக்கணும், எப்படி எந்த வார்த்தைகள் பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே அவர்களுக்கு தானாக கிடைக்கும். இதனால தான் சொல்கிறாங்க, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் பண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகில் பண்புடையவர்கள் வாழ்வதால் மட்டும்தான் உலகமானது இயங்கி கொண்டிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா மனித வாழ்க்கையானது மண்ணோடு மாய்ந்து விடும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ஆக தன்னம்பிக்கை, ஊக்கம், பணிவு இது மூன்றும் ஒரு சேர ஒரு மாணவருக்கு கிடைக்குமானால் அந்த மாணவன் நிச்சயமாக வெற்றியாளராக உருவாகுவான். ஆக இந்த மூன்றையும் ஒரு மாணவர்களுக்கு வழங்கி நாளைய வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடிய பணியை நமது நியூ மாடர்ன் பள்ளி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.